ஹலோ வணக்கம் மக்களே, நான் சௌமியா சங்கரன். இன்னைக்கு நம்ம வந்து 5th எபிசோட் ஆஃப் சோஷியல் சேஞ்ச் மேக்கர்ஸ்ல இருக்கோம். ஸோ லாஸ்ட் 4 எபிசோட்ஸ்ல வந்து நிறைய சோஷியல் சேஞ்ச் மேக்கர்ஸ் பார்த்தோம். அண்ட் நிறைய பேர் வந்து தனக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் மெயின்டைன் பண்ணி அண்ட் பெரிய லெவல்ல வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. பட் இன்னைக்கு வந்து வி ஹாவ் எட் another person who is one amazing person on so many aspects. ஸோ ஒன்று வந்து ஷீ இஸ் அ PhD ஸ்காலர் ஸோ அட் அண்ணா யூனிவர்சிட்டி. அண்ட் அது தவிர வந்து ஷீ இஸ் எக்ஸ்ட்ரீம்லி பாப்புலர் ஃபார் ஹர் இன்வென்ஷன்ஸ். அதாவது அவங்க வந்து பயோடிகிரேடபிள் சானிட்டரி நாப்கின் வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அதை இன்னோவேட் பண்ணி அவங்க வந்து அதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க மக்களுக்கு. அண்ட் அதையும் தாண்டி வந்து பயோடிகிரேடபிள் ஸ்வெட் பேஸ்ட் குளுக்கோஸ் அண்ட் ஆல்கஹால் சென்சர். ஸோ இதுவும் வந்து மற்றொரு ப்ராடக்ட் தட் ஷீ ஹஸ் ஐடென்டிஃபைட் அண்ட் இன்ட்ரடியூஸ் டு த சொசைட்டி. ஸோ இதையும் தாண்டி நம்மளுக்கு வந்து ரொம்ப டெக்னிக்கலா போகாம ஸோ பேசிக்கா அவங்க வந்து என்னென்ன செஞ்சிருக்காங்கன்னா, இப்போ வந்து அவங்க ஒரு குரூவல்டி ஃப்ரீ, அதாவது பிளான் பேஸ்ட், நம்ம வந்து நம்மளை சுத்தி இருக்கிற எந்த உயிருக்குமே வந்து எந்த சித்திரவதையும் கொடுக்காம என்னென்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ் நம்ம லைஃப்ல வந்து பேசிக்கா பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார்ட் அப் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதை தவிர வந்து அவங்களோட இன்வென்ஷன்ஸும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அண்ட் ஷீ இஸ் அன் எக்ஸ்ட்ரீம்லி கம்பேஷனேட் பர்சன். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து இப்ப எப்படின்னா வந்து ரஜினிகாந்த் வந்து சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்ட சின்ன குழந்தை சொல்லுங்கிற மாதிரி, ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில போயிட்டு எந்த டாக் கிட்ட வந்து பிரீத்தி எங்கன்னு சொல்லி கேட்டாலும் வந்து விட்டா கொண்டு போய் விட்டுருவாங்க போல இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஷி ஹஸ் மெயின்டைன்ட் பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப் வித் தெம். ஸோ நான் அதிகமா வந்து பேசி நான் வந்து அவங்கள வந்து கம்மியா பேச விருப்பம் இல்லை. So let's go right into what Preethi has been doing. So எங்க இந்த வந்து இந்த ஸ்பார்க் உதிச்சுது and what she has been doing so far அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இனிமே அவங்க பேசுவாங்க. வெல்கம் பிரீத்தி. Thank you, Soumya, for that wonderful introduction. And thank you for giving me this opportunity to meet the people and share about my research work and all my new innovation to the people. Idu or nalla platform enakku koduthathu, and I'm really grateful for that. Thank you so much, Soumya. And yes, this is Preethi Ramadoss, and I would like to start about my research work. Now வந்து 2015 I joined research at Anna University, PhD. ஸோ என்னோட ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணதே வந்துட்டு பயோடிகிரேடபிள் சானிட்டரி நாப்கின்ல தான் நான் வந்துட்டு ப்ரொபோசல் கிரியேட் பண்ணி பிஹெச்டி நான் ஜாயின் பண்ணதே. ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸில் ஐ டிட் நாட் ஹாவ் எனி ரிசர்ச் ஃபண்டிங். தென் இன் 2017 ஐ காட் டிஎஸ்டி ஹெல்ப், ரிசர்ச் ஃபண்டிங் கிடைச்சிது எனக்கு. அந்த ஃபண்டிங் பேஸ் பண்ணி தான் இத்தனை ப்ராஜெக்ட்ஸும் எமர்ஜ் ஆச்சு. ஸோ ஐ டிட் நாட் ஸ்டாப் ஜஸ்ட் வித் சானிட்டரி நாப்கின். அது என்னதான் இருந்தாலும், அதுதான் என்னோட ப்ரொபோசலாக இருந்தாலும், ஐ டென்ட் வாண்ட் டு வைண்ட் அப் வித் ஜஸ்ட் ஒன் ஒர்க். ஸோ இருக்கிற டைமை நான் மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ரிசர்ச் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீல்டுன்றதுனால ஐ வாண்டட் டு டூ லாட் ஆஃப் திங்ஸ், ஐடியாஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ ஸ்டார்டிங் வித் சானிட்டரி நாப்கின் ஃபர்ஸ்ட் நான் பேசி முடிச்சிடுறேன். இன் ஃபீமேல்ஸ் லைஃப் டைம், menstruating lifetime, we use about 5,000 napkins in our lifetime. So ஒரு napkin வந்துட்டு 97% to 100% itself napkin is made of plastics. ஸோ நம்ம வந்து பிளாஸ்டிக் ஃப்ரீ என்வாயன்மெண்ட் போகிறது எவ்வளோ முக்கியன்றது we all know. Not just humans are suffering because of the plastic pollution. All the living organisms in the world, we are putting them at risk because we want to be selfish. நம்ம ஈஸியாக நம்ம டாஸ்க் ஈஸியாக ஆகணும்ன்றதுக்காக பிளாஸ்டிக்ஸில் நிறைய இன்வென்ஷன் பண்ணி நம்ம வந்துட்டு we are putting their life at risk. So it is high time that we eradicate plastics from the environment and நம்ம பிளானட்டை திரும்ப ரெஸ்டோர் பண்ணுறது, இட் இஸ் அவர் டியூட்டி. ஸோ அண்ட் இது ஏதோ என்னோட சின்ன பார்ட் டு த contribution to the society என்ன பண்ண முடிஞ்சது அப்படின்னா, napkins. Being a female myself, I wanted to bring in a change with napkins. In 2015 இந்த மாதிரி biodegradable napkins அவ்வளோவா மார்க்கெட்டில் வர ஆரம்பிக்கல அப்போ. So when I started my research work, it was a very niche field and it was a very unique field. ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணது தான் நாப்கினை பற்றி. தென் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னோட இன்வென்ஷன் வருது. அதாவது napkin consists of 3 layers.
top layer, middle layer, and bottom layer. So bottom layer வந்துட்டு it has to be completely hydrophobic, அதாவது barrier sheet இருக்கும், so that your undergarments does not get wet. And top layer, in one sense it has to be hydrophobic to a little extent. என்னன்னா அந்த வெட்னஸ் வந்துட்டு நம்ம ஸ்கின்னுக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக. மிடில் லேயர் இஸ் ஒன்லி திங் தட் ஹேஸ் டு பி சூப்பர் அப்சார்பிங், நல்லா அப்சார்ப் பண்ணணும். அதனால வந்துட்டு இப்போ ஒரு ஒரு லேயரா என்னோட இன்வென்ஷன் அப்படிதான் ஆரம்பிச்சது. ஸோ ஐ ஸ்டார்டட் வித் மிடில் லேயர் ஃபர்ஸ்ட். ஏன்னா சூப்பர் அப்சார்பிங் கெப்பாசிட்டி இருக்கணும், அதே சமயம் பயோடிகிரேடபிளா இருக்கணும். ஸோ யூசிங் மை பாலிமர் கெமிஸ்ட்ரி நாலேஜ் வாட் எவர் ஐ ஹேட், ஸோ அதை பேஸ் பண்ணி மிடில் லேயர் ஃபர்ஸ்ட்டு நான் இது பண்ணேன். மிடில் லேயரில் வந்துட்டு ஒரு ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ட் போடணும்னு கூட முடிவு பண்ணேன், விச் இஸ் இட் கேம் அவுட் வித் லெமன். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு டர்மரிக் வெட்டிவேர் நீம் வந்துட்டு 3 ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ட்ஸும் நான் யூஸ் பண்ணணும்னு நான் நினச்சேன் நாப்கின்ல. பட் வந்துட்டு மிடில் லேயரில் அது போட்டால் அப்சார்ப்ஷன் லெவல் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருந்தது டர்மரிக் வெட்டிவேர் நீம். அதனால வந்துட்டு நான் அந்த டர்மரிக் வெட்டிவேர் நீமை டாப் லேயரில் வச்சுட்டு மிடில் லேயரில் வந்துட்டு லெமன் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணேன். லெமன் எவ்வளோ போட்டாலும் அப்சார்ப்ஷன் குவான்டிட்டி வந்துட்டு குறையவே இல்லை. ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே ஃபைன், ஸோ லெமன் வந்துட்டு குட் ஃபார் மிடில் லேயர், அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணிப்போம் அப்படின்ட்டு. ஸோ மிடில் லேயர் கன்சிஸ்ட் ஆஃப் சூப்பர் அப்சார்பிங் ஒரு பயோடிகிரேடபிள் பாலிமர் காம்போசிட் மெட்டீரியல். இட் வாஸ் அவர் ஓன் இன்வென்ஷன், என்னோட லேப்லேருந்து வந்த இன்வென்ஷன் அது. அதர்வைஸ் யூஸ்வலாக கமர்ஷியல் நாப்கின்ஸை வந்துட்டு சூப்பர் அப்சார்பிங் பாலிமர்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க, விச் இஸ் அ பிளாஸ்டிக் பேஸ்ட் நான் பயோடிகிரேடபிள் அப்சார்பிங் பாலிமர். அதுக்கு பதிலாக தான் நான் வந்து இந்த ஆல்டர்னேட்டிவ் பண்ணேன். அண்ட் ஆல்சோ இட் டஸ் நாட் கன்சிஸ்ட் ஆஃப் எனி கைண்ட் ஆஃப் அனிமல் க்ரூவல்டி ப்ராடக்ட் இன் தட், அந்த பாலிமரில். ஸோ செல்லுலோஸ் பேஸ்டு காம்போசிட் மெட்டீரியல், அதனால சூப்பர் அப்சார்பிங்காகவும் இருக்கும், அதே சமயம் வந்துட்டு லெமன் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்கிறதுனால பாடி ஆர்டர் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கப்புறம் ஐ வெண்ட் ஆன் டு ப்ரொடியூசிங் சிந்தசைசிங் திஸ் டாப் லேயர் அண்ட் பாட்டம் லேயர், விச் இஸ் ஹைட்ரோஃபோபிக்காக இருக்கும். அதனால வந்துட்டு டாப் லேயருக்கும் பாட்டம் லேயருக்கும் கெமிக்கல் சிந்தசிஸ் மெத்தடாலஜி எல்லாமே சேம். ஆனால் டாப் லேயரில் மட்டும்தான் இந்த டர்மரிக் வெட்டி வேர் நீம் அண்ட் நீம் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்கும், ஸோ தட் இட் கம்ஸ் இன் கான்டாக்ட் வித் ஸ்கின் டைரக்ட்லி. அதனால மேலே வந்துட்டு ஹோல்ஸ், மேனுவலாக பஞ்ச் பண்ண ஹோல்ஸ் இருக்கும், ஸோ தட் த வாட்டர், த பாடி ஃப்ளூயிட் சீப்ஸ் இன் டு இட். ஸோ இப்படி தான் வந்துட்டு கேம் அப். மிடில் லேயர் வந்துட்டு இந்த பாலிமர் as well as combined with sugar cane fibers and banana fibers I have done. ஸோ இது கம்ப்ளீட்லி வந்துட்டு ஃபுல்லி பயோடிகிரேடபிள். எப்படின்னா வந்துட்டு ஐ வெண்ட் ஆன் டு லாட் ஆஃப் செக்ஸ். இது வந்துட்டு ஒரு சயின்டிஃபிக் நம்ம இது ரிசர்ச் பண்ணும்போது we have to do a lot of ரிசல்ட்ஸ் எடுக்கணும், சயின்டிஃபிக் ரிசல்ட்ஸ். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, எவ்வளோ வித்ஸ்டாண்ட் பண்ணுது, எவ்வளோ டேர் அண்ட் வேர் வித்ஸ்டாண்ட் பண்ணுது, இதெல்லாம். அப்புறம் அப்சார்ப்ஷன் டெக்னிக்ஸ் எவ்வளோ வந்துட்டு எத்தனை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாடி ஃப்ளூயிட்ஸ், ஆர்டிஃபிஷியல் பாடி ஃப்ளூயிட்ஸ் எடுத்து அதில் நம்ம வந்துட்டு செக் பண்ணி ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும். அந்த ஸ்டேஜும் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்துட்டு சாயில் டெஸ்ட். ஸோ சாயிலில் எத்தனை நாளில் டீக்ரேட் ஆகுது, 15 daysல கம்ப்ளீட் டீக்ரேடேஷன். ஸோ 13th டே வந்துட்டு அதில் ரிம் மட்டும்தான் இருக்கும், அந்த ஓரத்தில் ஒட்டி இருக்கிறது மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ 15 daysல வந்துட்டு இட் வாஸ் கம்ப்ளீட்லி அந்த ட்ரேஸே இல்லாமல் சாயிலில் டீக்ரேட் ஆயிடுச்சு. 10th and 11th டே அப்போது நான் தோண்டி பார்க்கும்போது உள்ள பூச்சிலாம் இருந்துச்சு. ஸோ you know that your product is good when insects and animals are attracted to it. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஃபீலிங் வந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஐ ப்ரொசீடட் வித் த பெர்மிஷன் ஆஃப் பேனல் மெம்பர்ஸ் ஆஃப் டாக்டர்ஸ், கைனகாலஜிஸ்டோட பர்மிஷனோட ஐ ட்ரைட் ஆன் வித் மை செல்ஃப் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எல்லாரோட ஃபீட்பேக்லாம் வாங்கி எல்லாம் பண்ணிட்டோம். ஸோ மை பார்ட் இஸ் லைக் ஒரு பிஹெச்டி அப்போது இவ்வளோ ப்ராடக்ட்டே வந்துட்டு வெளியே கொண்டு வந்து இவ்வளோவும் வந்துட்டு டைரெக்டாக மக்கள்கிட்ட டெஸ்ட் பண்ணி ஃபீட்பேக் வாங்குறதுன்றது இட் இஸ் நாட் அ வெரி காமன் திங் தட் ஹேப்பன்ஸ், பட் ஐ ஹவ் டன் இட்.
அண்ட் அதோட என்னோட பார்ட் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணேன். ஏன்னா என்னால் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு என்னால் முடியாது, நாப்கின் இண்டஸ்ட்ரி. ஸோ வாட் வாஸ் அவர் விஷ் வாஸ், we are planning to sell this technology to some good company, a compassionate, environmental friendly company that is ready to take it up and produce in mass numbers. ஸோ Right. அதோட என்னோட அந்த டெக்னாலஜி முடியுது. ஸோ அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் என்னோட இன்னொரு ரிசர்ச் ஒர்க் எல்லாம் என்ன அப்படின்னா, பயோடிகிரேடபிள் சார்கோல் பேஸ்ட் ஃப்ளெக்சிபிள் ஆர்ஓ வாட்டர் பியூரிஃபையர். ஸோ வாட்டர் பியூரிஃபையருக்கு நம்ம யூஸ் பண்ணுற மெம்பரேன்ஸ்லாம் வந்துட்டு அது பிளாஸ்டிக், ஸோ இட்ஸ் நான் பயோடிகிரேடபிள். அது நம்ம டிஸ்போஸ் பண்ணுறோம். And this is antimicrobial also, just like even sanitary napkins, all the 3 layers are antimicrobial. In the water purification membrane also is antimicrobial, and it has charcoal. It not only eliminates impurities from the water, it also eliminates textile dyes. ஏதாவது கலரிங் ஏஜென்ட்ஸ் ஏதாவது வாட்டரில் இருந்துச்சுன்னா அதையும் வந்து அட்ராக்ட் பண்ணி அது இட் எலிமினேட்ஸ். ஸோ இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங். அண்ட் அதோட சயின்டிஃபிக் ரிசல்ட்ஸ், அதோட எஃபிஷியன்சி அதெல்லாம் எல்லாம் டெஸ்ட்டும் பண்ணி அதோட ரிசல்ட்ஸ்லாம் நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் ரிசர்ச்சில். அண்ட் ஆல்சோ அப்பார்ட் ஃப்ரம் தட் இன்னும் வந்து ஐ ஹவ் டன் பயோசென்சர். ஸோ எப்படின்னா, இட் வாஸ் அன் ஆக்சிடென்டல் மெட்டீரியல் தட் அரைஸ்ட் வென் ஐ வாஸ் ட்ரைங் டு கெட் திஸ் நாப்கின் மெட்டீரியல்ஸ். பயோசென்சர் வந்துட்டு இனிஷியலி என்னோட பிளான்லேயே இல்லை. I was not into biosensor. I'm not an electrical person also. I'm a bio related person. So அதுக்கு வந்துட்டு நிறைய எலக்ட்ரிக்கல் நாலேஜ், எலக்ட்ரானிக் நாலேஜ் எல்லாம் வேணும். ஸோ அதுக்கு இட் வாஸ் நாட் இன் மை இனிஷியல் பிளான். பட் எனக்கு வந்துட்டு இந்த மெட்டீரியல் ஆக்சிடென்டலாக கிடைச்சது when I was trying materials for sanitary napkin. இது அப்சார்ப்ஷன் கேப்பபிலிட்டியும் ஜாஸ்தி இல்லை இந்த மெட்டீரியலுக்கு. ஆனால் ஃப்ளெக்சிபிளாக இருந்துச்சு, டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்துச்சு. இட் இஸ் அ biodegradable material which degrades within 15 days வேற. ஸோ இந்த மெட்டீரியலை வந்துட்டு இன்னும் ஃபர்தராக கொஞ்சம் ஸ்டடி பண்ணி பார்ப்போம். I didn't want to discard it just like that because I did not get the material that I intended to get அப்படின்றதுனால அதை டிஸ்கார்ட் பண்ணாமல் I worked on with it. Then I found out that it is conducting electricity. So on the material, and it is also first time worldly, it is first time getting a completely cellulose based material, natural material, or a polymer material with electrically conductive properties. அது நான் 1 time இல்ல 2 times 3 times check பண்ணேன், just to ensure that we know whether my research. Sorry to interrupt, Yeah, but no, why didn't okay, you make it big? So இப்போ வந்து வேர்ல்ட்லயே அப்படின்னு சொல்லும்போது that gives a different feel இல்லையா? So why didn't you make it big, or is it because of the lack of opportunities, இல்ல வந்து உங்களுக்கு other researchers இருந்ததுனால வந்து you were also managing them? What was the exact reason? இல்லை, நான் அதையும் வந்து ஈக்குவலாக தான் எடுத்துகிட்டு போனேன். நாப்கின் இன்வென்ஷனுக்கு நான் வந்துட்டு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தனோ, ஆஃப்டர் ஐ ஃபவுண்ட் அவுட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் திஸ் மெட்டீரியல், ஐ applied for patent for this also. So biosensing properties, all these things I studied of that material, and then we have even published it in the papers, and patentum பண்ணியாச்சு. I am also going to commercialize it along with this napkin. So I want to do it. இது என்னன்னா, napkin வந்துட்டு complete product. இது வந்துட்டு it is a part of the product that I made, that is biosensor. So it has glucose sensing properties, and it has the alcohol sensing properties as well for it. But a little more work has to be done to make it into a completely functioning portable device. கொஞ்சம் எலக்ட்ரானிக் ஒர்க் வேணும். அது வந்துட்டு சென்சர்ஸ் டெவலப் பண்ற கம்பெனிஸ் வந்துட்டு கொஞ்சம் ஹெல்ப் எனக்கு கிடைச்சதுன்னா I'll be able to make it into a marketable product. அதனால I'm waiting for that kind of a help. அது வந்து எனக்கு யூனிவர்சிட்டி லெவலில் எனக்கு கிடைக்கல அந்த ஹெல்ப்பு. ஸோ ஐம் லுக்கிங் அவுட் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நான் லிங்க்டின்ல எல்லாம் வந்து ப்ரப்போசல் நான் கொடுத்துருக்கேன் நிறைய பேர்கிட்ட. இஃப் தே ஆர் வில்லிங் டு collaborate with me, we will come out with a complete product. Awesome. So yeah, and also இன்னொரு part of the research என்னன்னா, அது in the next week publish ஆகும்.
எப்படின்னா வந்துட்டு இந்த சூச்சரிங் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றோம் இல்லையா ஆப்ரேஷன்ல வந்துட்டு ஆமா. நம்ம ரிசார்பபிள் சூச்சர்ஸ் அண்ட் நான் ரிசார்பபிள் சூச்சர்ஸ் இருக்கும். ஸோ ரிசார்பபிள் சூச்சர்ஸ் மோஸ்ட்லி வந்துட்டு ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க பிகாஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ் தட் இட் மே கிரியேட். ரைட், ரைட். ஸோ வந்து ரிசார்பபிள் சூச்சர்ஸ் எல்லாம் ஆல்ரெடி வந்துட்டு இருக்கிறது வந்துட்டு அனிமல் குரூவல்ட்டி பேஸ்டு சூச்சர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது என்னன்னா கேட் கட்டுன்னு சொல்லுவாங்க. கேட் கட் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்றது ரிசார்பபிள் சூச்சர்ஸ்ல which comes from cat intestine. அதனால வந்து அதனால I wanted to do something from my research. நான் கொஞ்சம் பாலிமர்ஸ்ல நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணதுனால I wanted to do an alternative to it. ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கணும், மெக்கானிக்கலி ஸ்டேபிளாகவும் இருக்கணும், ஆனா அனிமல் குரூவல்ட்டி ஃப்ரீயா இருக்கணும். So I wanted to, and also it has to prevent infections from occurring. So I thought of replacing it with cellulose based composite material. அதுவும் வந்துட்டு பப்ளிஷ் ஆக போகுது அந்த பேப்பர். இட் இஸ் இது ட்ரக்கும் லோட் பண்ணி ட்ரக் டெலிவரி ப்ராப்பர்ட்டிஸும் வந்துட்டு நான் ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன் அந்த பேப்பர்ல. வெரி ஸ்லோ அண்ட் சஸ்டெயின் ட்ரக் ரிலீஸ். ஸோ அந்த அப்போ சூச்சர் மெட்டீரியல் தயாரிக்கும் போதே நீங்கள் அதில் வந்துட்டு ஆன்டிபயோட்டிக்ஸும் போட்டு அதில் வந்து நீங்கள் இல்லை ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸும் லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல எந்த இடத்துல வந்துட்டு ஊண்ட் கிரியேட் ஆகி சூச்சர் போட்டுக்கோமோ அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் ஃபார்ம் ஆகாமல் அதே சமயம் வந்துட்டு இன்ஃப்ளமேஷன் எதுவும் ஸ்வெல்லிங்லாம் ஃபார்ம் ஆகாமல் அப்படி ஸ்மூத்தாக ஹீல் ஆகும் அந்த இடம். ஸோ அது வந்துட்டு அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். இட் இஸ் கோயிங் டு பி அவுட் இன் த இன்டர்நெட் பை நெக்ஸ்ட் வீக். ஸோ அது வந்துட்டு இட் இஸ் அ ஓப்பன் டாக்குமெண்ட் ஒன்லி, எனிபடி கேன் ரீட் மை ரிசர்ச் ஒர்க். அது தேங்க்யூ. அண்ட் ஆல்சோ என்னன்னா இந்த எல்லா சாப்டர்ஸ்க்குமே 6 சாப்டர்ஸ் 6 ப்ராடக்ட்ஸ் என்னோடது. ஓகே, ஸோ எல்லா சாப்டர்ஸ்க்குமே ஃபர்ஸ்ட் டைம் எவர் நான் வந்து இந்த 5 இயர்ஸாக தான் வந்துட்டு பயோடெக்னாலஜி டெக்னிக்ஸை வந்து கற்றுக்கிட்டு நான் ஐ ஸ்டார்டட் இன்டு இட். ஸோ அந்த டெக்னாலஜி கற்றுக்கும் போது மெட்டீரியல்ஸ் ஒன்றுமே வந்துட்டு நம்ம பயோ கம்பேட்டபிளா இருக்கா இல்லையா அப்படின்றது டெஸ்ட் பண்ணி தான் நம்ம வந்துட்டு we can publish the paper. ஸோ பயோகம்பேட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லும்போது இட் ஹேஸ் டு பி டன் வித் இன்விட்ரோ செல் கல்ச்சர்னு சொல்லுவோம். அது எப்படின்னா வந்துட்டு அனிமல் செல்ஸ் இல்லைன்னா வந்துட்டு ஹியூமன் செல்ஸை வந்து எடுத்து லேப்ல க்ரோ பண்ணி அதுல வந்துட்டு நம்மளோட மெட்டீரியல்ல டச் பண்ண வச்சு அதுல வந்துட்டு மெட்டீரியல் டச் ஆகுறதுனால செல்ஸ் செத்து போகுதா இல்லை இட் இஸ் க்ரோயிங் லிட்டில் மோர் ப்ராலிஃபரேஷன் இன்னும் ஜாஸ்தி ஆகுதான்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதில் வந்துட்டு அனிமல் செல்ஸ் வந்துட்டு எடுக்கிறதுல குரூவல்ட்டி இருக்காது. அது வந்துட்டு நமக்கு ஆல்ரெடி பிளட்லேருந்து எடுத்து வச்சிருப்பாங்க வெட்டனரி ஹாஸ்பிட்டல்ஸ்ல. ஆனால் அது க்ரோ பண்ணுறதுக்கு குரூவல்ட்டி பேஸ்டு ரியேஜென்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம லேப்ல க்ரோ பண்ணுறோம் இல்லையா செல்ஸை, பாடியில் க்ரோ பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம வந்துட்டு நம்ம பாடியை ப்ரொடியூஸ் பண்ணுவோம் என்சைம்ஸ், அதுக்கு தேவையான நியூட்ரிஷன் எல்லாம். பட் நம்ம வந்து இதுல லேப்ல க்ரோ பண்ணும்போது we have to supplement it with artificial நம்ம. ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இது கொஞ்சம் கேட்கறதுக்கு கிராஃபிக்கா இருக்கும். ஐ எம் so sorry about it, but I just wanted to tell you. ஏன்னா இதுதான் வந்துட்டு எப்பவுமே டெய்லி பேசிஸ்ல நம்ம பயோடெக்னாலஜிஸ்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி யூஸ் பண்ற ஒரு ரியேஜென்ட். அது என்னன்னா பிரெக்னன்ட் கவுஸ் வந்து இது அவங்களோட சீரம் பிளட் சீரம் எடுத்து, அதாவது எப்படின்னா அது அவங்கள கொன்னுடுவாங்க. பிரெக்னன்ட் கவுஸை கொன்று அந்த காஃப் சீரம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுப்பாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து காஃப் வளர்ந்துட்டு இருக்கும்போது வயிற்றுல அதுக்கு ரொம்ப ரிச்சா ஒரு சீரம் ப்ரொடியூஸ் பண்ணும் கவுஸு. ஸோ அந்த க்ரோத் சீரம், அந்த சீரமை எடுத்து ஹார்வெஸ்ட் பண்ணி அதை பியூரிஃபை பண்ணி தான் வந்துட்டு லேப்ஸில் யூஸ் பண்ணுவோம் செல் கல்ச்சருக்காக. இதை எனக்கு கேட்கும் போதே ஒரு மாதிரி இருந்தது. பட் ஐ கேன் நாட் அவாய்ட் டூயிங் த டெஸ்ட் ஆல்சோ. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த காஃப் சீரம் பதிலாக ஹியூமன் பிளட் சீரம் நம்ம வந்துட்டு கொல்ல மாட்டோம். நம்ம பிளட்டை வந்துட்டு ஒரு 50 ml நம்ம எடுத்தோம்னா கூட நம்ம சாக மாட்டோம். ஸோ நம்ம பிளட்டை எடுத்து சீரமை செப்பரேட் பண்ணி அதுலேருந்து அந்த செல் கல்ச்சர் நான் ட்ரை பண்ணேன். ஸோ ரெண்டுத்தையும் வந்துட்டு கம்பேர் பண்ணேன் நான். இது எத்திக்கலி வந்துட்டு சேஃபும் கூட தான். ஏன்னா ஹாஸ்பிட்டல் போய் தான் பிளட் ட்ரா பண்ணுறேன் அப்படின்றதுனால
ethically it is safe. And also I got the more blood serum from VHSல இருந்து blood serum வாங்கி கூட அப்புறம் பண்ணேன் நான். ஸோ ஹியூமன் பிளட் சீரம் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது எவ்வளோ ரிசல்ட் வருதோ அது வந்துட்டு இந்த காஃப் சீரமோட கம்பேர் பண்ணி நான் ரிசல்ட்டை எடுத்தேன். ஸோ இன்ஃபேக்ட் ஐ காட் வெரி குட் ரிசல்ட்ஸ் வித் ஹியூமன் சீரம். ஸோ இந்த ஹியூமன் பிளட் சீரம் வச்சு நம்ம பண்ணும்போது எந்த செல்ஸாக இருந்தாலும், ஈவன் இஃப் இட் இஸ் டாக் செல்ஸ் ஆர் மவுஸ் செல்ஸ் ஆர் ஹியூமன் செல்ஸ், எந்த செல்ஸாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக க்ரோ பண்ண முடியுது லேப்ல நம்மளால, வித்தவுட் இன்வால்விங் எனி கைண்ட் ஆஃப் அனிமல் குரூவல்டி. ஸோ இந்த மாதிரி சிம்பிள் திங்ஸ் நம்ம கையில இருக்கிறது. நம்ம இதுக்கு எனக்கு நிறைய வந்துட்டு அப்ஸ்ட்ரக்ஷன் வந்துச்சு. நிறைய பேர் வந்துட்டு ஏன்னா கண்டிப்பா நம்ம இது வந்து ஹியூமன் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லி மாத்தும் போது அதுவும் நம்ம வந்து ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி டுவர்ட்ஸ் தான் போயிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா நாளைக்கு நம்ம அடுத்த ஜென்ரேஷன் பார்க்கணுங்கிறதுக்கு தான் இன்னைக்கு நம்ம நல்லது செய்யறோம். அண்ட் வி டூ சம்திங் தட் இஸ் குட் ஃபார் தி அர்த். ஆனா வந்து அஃப்கோர்ஸ் இதுல கண்டிப்பா வந்து உங்களுக்கு தடங்கள் தான் நிறையவே இருந்திருக்கும்ங்கிறது இஸ் மை ஃபீல். ஸோ ஹவு டிட் யூ மேனேஜ் தட்? நீங்க எத்தனை அட்டெம்ப்ட் எடுத்தீங்க? இப்ப நான் வந்து ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் எடுத்துக்கிறேன், அந்த சானிட்டரி நாப்கின் மட்டும் எடுக்கிறேன். அதுல நீங்க வந்து உங்களுக்கு எவ்வளோ டைம் எடுத்தது அண்ட் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் நீங்க நடுவுல ஃபேஸ் பண்ணீங்க? இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து மார்க்கெட்ல தேர் ஆர் ப்ராடக்ட்ஸ் லைக் சிமிலர் டு இந்த என்னது வெட்டி வேர்ல நாப்கின் அதெல்லாமே இருக்கு. பட் ஐ எம் நாட் ஷியூர் இஃப் தேர் பயோடிகிரேடபிள். ஸோ அவங்க வந்து கிளாத் நாப்கின் சொல்றாங்க, ஸோ வெட்டிவேர் நேச்சுரல் நாப்கின் அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. பட் எந்த அளவுக்கு அது பயோடிகிரேடபிள்னு எனக்கு தெரியாது. அகெயின் வந்து கெமிக்கல் ஃப்ரீயான்னு கேட்டா கெமிக்கல் ஃப்ரீயும் கிடையாது, பிகாஸ் அது எந்த அளவுக்கு பண்றாங்கிறது தெரியல. ஸோ இன் தட் கேஸ் வென் யூ ஆர் சோ ஷியோர் அபவுட் யுவர் குவாலிட்டி, அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். டெல் மீ தட் ஸ்டோரி. யா ஓகே. நான் ரிசர்ச்ல நான் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ்னு பார்த்தோன்னா வந்துட்டு இந்த இது சூப்பர் அப்சார்பன்ட் லேயர் வர்றதுக்கே எனக்கு 1 year ஆச்சு. ஸோ டெய்லி வந்து என்னோட இதுவே வந்து காலையில் லேபுக்கு போகிறது, ட்ரை பண்ணுறது, மெட்டீரியல் திரும்ப போட்டு ட்ரை பண்ணுறது. அதுக்கும் வந்துட்டு சும்மா அப்படி ட்ரை பண்ணுறது கிடையாது. இந்த மஞ்சள் வெட்டிவேர் நீமோட எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எல்லாத்தையும் நான் முதல்ல ப்ரிப்பேர் பண்ணி முந்தின நாளே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு இன்னைக்கு நான் வந்து மறுபடியும் ட்ரை பண்ணுவேன். ஸோ லைக் தட் இட் இஸ் லைக் கண்டினியூஸ் 1 week ப்ராசஸ் ஆகிடும் ஒரு கம்ப்ளீட்டா ஒரு மெட்டீரியல் கையில கிடைக்கிறதுக்கு. அந்த மெட்டீரியல் அதுக்கப்புறம் தான் டெஸ்ட் பண்ணி இது சரியா இருக்கா இல்லையாட்டி இந்த மாதிரி நான் வந்துட்டு கிட்டத்தட்ட 1 year அப்படின்னா நான் வந்துட்டு ஐ யூஸ் டு நாட் டேக் எனி ஹாலிடேஸ் அண்ட் ஆல். நான் எப்பவுமே லேப்ல தான் போவேன். தெரியும். சோ இந்த கோவிட் டைம்லயும் வந்து எப்படா தரப்பீங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஐ நோ லைக் ஹவ் மச் பேஷனேட், ஹவ் மச் டெடிகேட்டட் அப்படின்னு. ஒரு क्वेश्चन இங்க கமெண்ட்ல வந்திருக்கு. லைக் 10 years back Johnson and Johnson வந்து biodegradable napkin கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. And the same person has also asked, can we extend this biodegradable to diapers also? Yes, we can do that. Same technology, napkins or diapers. So we can extend this to biodegradable. And 10 years before, I don't know if Johnson and Johnson and Procter and Gamble I don't think they have come up with biodegradable napkins. As far as my knowledge is concerned, I don't think they have come up. So and yes, I have patented these two technologies, that is napkins and biosensor. Yes, so lab once you start going and you start doing it, நமக்கு அந்த அல்டிமேட் ரிசல்ட் கிடைக்கிற வரைக்கும் நடுவில் இந்த லாக்டவுன்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப கடுப்பாக இருக்கும் நமக்கு. பிகாஸ் வி வுட் ஹவ் பீன் ஒர்க்கிங் ஆன் சம்திங் க்ரூஷியல். அப்புறம் திடீர்னு வந்துட்டு வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா இட் இஸ் வி ஆர் நாட் அக்கஸ்டம் டு இட். அதனால வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்துட்டு ஐம் ஆல்வேஸ் லைக் ஐ வாஸ் இன் த லேப். there's one other comment, I guess. How far you can assure your napkin will help women coming out of toxic shock syndrome? Yes, toxic shock syndrome வந்துட்டு mostly it happens only because of mainly because of chlorine bleach and infection. So this napkin is completely antibacterial, so infection நடக்காது. அதே சமயம் வந்துட்டு குளோரின் ப்ளீச் வந்துட்டு இங்கே குளோரினே கிடையாது. நமக்கு வந்துட்டு வுட் பல்ப் நான் யூஸ் பண்ணலை. வுட் பல்ப் யூஸ் பண்ணாதான் வந்துட்டு குளோரின் ப்ளீச் பண்ணுவோம். அதே சமயம் ஐ ஹவ் யூஸ்ட் சுகர் கேன் ஃபைபர்ஸ் அண்ட் பனானா ஃபைபர்ஸ்.
ஸோ தட் அது ராவாகவே யூஸ் பண்ணியிருக்கேன். ஐ ஹவ் நாட் ப்ராசஸ் த ஃபைபர்ஸ், ஐ ஹவ் ஜஸ்ட் ஸ்டெர்லைஸ் த ஃபைபர்ஸ் அண்ட் தென் யூஸ்ட். ஸோ எதுவுமே ப்ராசஸிங் பண்ணலை, நேச்சுரலாக அப்படியே இருக்கும். So toxic shock syndrome will not be here, because it happens only because of infection as well as because of bleaching. Yes. So going on to this thing, 1 year அப்போ ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. அப்போ வந்துட்டு எனக்கு ஐயோ நம்ம ப்ராஜெக்ட் வேற ப்ரொபோசல் வேற இந்த மாதிரி கொடுத்துட்டோமே, என்ன பண்ண போறோம், எனக்கு வரவே மாட்டேங்குது. ஐ யூஸ் டு ஃபீல் ஸோ டிப்ரெஸ்ட். நம்ம பிஹெச்டி குவிட் பண்ணிடலாமா, நமக்கு இதெல்லாம் ஒத்து வராது அப்படின்ட்டு நிறைய தடவை வந்துட்டு ஐ ஹவ் தாட். அண்ட் ஃப்ரம் 2018 வாஸ் மை சக்ஸஸ் இயர். 2015 தான் நான் வந்துட்டு பிஹெச்டி ஜாயின் பண்ணேன்னு சொன்னேன் உங்ககிட்ட. பட் 2018 வாஸ் லைக் கம்ப்ளீட் சக்ஸஸ். அந்த டாப் லேயர், பாட்டம் லேயர், மிடில் லேயர் எல்லாமே வந்துருச்சு எனக்கு அந்த சமயத்தில். ஸோ இட் வாஸ் லைக் அ வெரி வின்-வின் சுச்சுவேஷனாக இருந்துச்சு அட் தட் டைம். பட் இட் வாஸ் வெரி லாங் ஸ்ட்ரகிள். அட் த சேம் டைம் இன்னும் மார்க்கெட்டுக்கு நான் இதை எடுத்துகிட்டு போக மாட்டேன்னு நான் சொன்னதுக்கு எதுக்குன்னா வந்துட்டு, எஸ் as you said, ஐ எம் ஃபேஸிங் அ லாட் ஆஃப் இஷ்யூஸ் வித் ஒரு ஃபண்டிங் ஏஜென்சியாக இருக்கட்டும், ஃபண்டிங் இந்த இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் நமக்கு கேபிட்டல் தேவை, இல்லை வந்துட்டு ஒரு சிம்பிளாக பயோசென்சருக்கே வந்துட்டு நான் ஒரு சின்ன ஒரு ஸ்டெப் தான் பண்ண வேண்டியது இருக்கு மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கே நிறைய பேர் முன் வர மாட்டாங்க. ஏன்னா நம்மளோட மெட்டீரியல் வந்துட்டு பேட்டன்டட். ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு தே வாண்ட் டு நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுவோம் இந்த சொசைட்டிக்கு அப்படின்றத தவிர நமக்கு என்ன கெயின் அப்படின்னு தான் பார்க்குறாங்க எல்லாரும். ரைட். இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுனால நம்ம என்ன கெயின் பண்ண போறோம் இன் ரிட்டர்ன் அப்படின்றதா மோஸ்ட்லி தே திங்க். ஸோ அது ஒரு ப்ராப்ளம் வாட் ஐம் ஃபேஸிங். அண்ட் ஆல்சோ எஸ்பெஷலி வென் ஐ ஸ்டார்டட் ட்ரைங் டு ரீப்ளேஸ் திஸ் காஃப் சீரம் வித் ஹியூமன் பிளட் சீரம். அப்போ லேப்ல வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு கொஞ்சம், ஆனா ஃபைனலி மை மென்டர் வாஸ் ஃபைன். அதனால ஹெட் வந்துட்டு கொஞ்சம் நல்ல ஓகே, நல்ல பர்சனா இருக்கிறதுனால என்னால் முடிஞ்சது. பட் ஹெட்டே வந்துட்டு கொஞ்சம் தேர் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னும் போது ஒரு புது விஷயம் லேப்ல எடுத்துட்டு போகும்போது என்ன ஆகும்னா, அதுவும் ஹியூமன் பிளட் சீரம்லாம் வந்துட்டு நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னா கண்டாமினேட் ஆகும். லேப் மொத்தமே வந்து கண்டாமினேட் ஆயிடுமோ, எல்லாம் அவங்க காலகாலமா வளர்த்துட்டு வந்த அழகான செல்ஸ் எல்லாம் கூட செத்து போயிடுமோ, கண்டாமினேஷனால பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்துருமோன்ட்டு பயத்துல வந்துட்டு நிறைய பேர் தே ட்ரை டு இதெல்லாம் புதுசால எதுவும் ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க மோஸ்ட்லி. அதுதான் வந்து கொஞ்சம் எப்பவுமே we should be open to new things. அதுவும் especially if it is going to be a change towards a good thing, அப்போ we have to do. What will be the price reduction? In mass production இது வந்து I don't know mass production அப்போ எவ்வளோ ப்ரைஸ் வரும்ட்டு. பட் பர் நாப்கின் இப்போ ரா மெட்டீரியல்ஸ் எல்லா அடிஷ்னல் சார்ஜஸ் எல்லாமே போக பர் மெட்டீரியல் மேக்கிங் சார்ஜே இப்போ வந்துட்டு 15 rupees வருது, 15. ஸோ மாஸ் ப்ரொடக்ஷன் போகும்போது கண்டிப்பா குறையும் தெரியும். பட் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றது எனக்கு தெரியாது. ஐ எம் நாட் வெரி ஷுர் அபவுட் இட். எஸ். ஸோ அதான் லைக் அப்ஸ்ட்ரக்ஷன் வந்து இந்த மாதிரி மட்டும் வரணும்னு இல்லை. நம்ம ஓன் அப்ஸ்ட்ரக்ஷன், நம்ம டிப்ரெஷன் வரலையே அப்படின்றது, எக்ஸ்டர்னல் அப்ஸ்ட்ரக்ஷனும் நிறைய வரும். எஸ்பெஷலி பீயிங் உமன் இன் ரிசர்ச் வந்துட்டு அது ஒரு தனி டாபிக்காவே கூட பேசலாம். அது வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நமக்கு என்னதான் வந்துட்டு நம்மளோட சக்சஸ் செலிப்ரேட் பண்ணாலும் we are known, we are appreciated by our people, அதெல்லாம் ஓகே. பட் நம்மளோட ஸ்ட்ரகிள் நம்ம ஏன் வந்துட்டு why have we put into so much of hardships? இது வந்துட்டு இந்த சேம் கைண்ட் ஆஃப் திங் ஒரு பையன் பண்ணியிருந்தான் அப்படின்னா, என்னோட இடத்துல ஒரு பையன் பண்ணியிருந்தான்னா அவன் ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ்க்கும் எனக்கும் நான் ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸும் நிறைய வித்தியாசம் இருக்கு. என்னதான் நம்ம வந்து எம்பவர்மெண்ட் இருக்கு, என்னதான் வந்து எல்லா இடத்துலயுமே நோ எவ்ரிதிங் இஸ் கோயிங் இன் ப்ரோக்ரெசிவ் வே அப்படின்னு சொன்னாலும் எங்கேயும் வந்து இப்ப உங்களால அட்லீஸ்ட் வந்து இது ஓப்பன் அப் பண்ணி சொல்ல முடியுது. பட் தேர் ஆர் ஸ்டில் அ லாட் மோர் பீப்புள் அதை டெய்லி அண்டர்கோ பண்ணிட்டு வேற வழி இல்லாம வந்து they just move till the end of the day. இது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு பக்கம் we are so proud, இன்னைக்கு அதுவும் இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு வந்து விமன் எம்பவர்மெண்ட் இஸ் எவ்ரிவேர் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்றாங்க. பட் தி ரியாலிட்டி இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட்.
நோ, தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு சே. அது ரியாலிட்டி வந்து பார்த்தோம்னா இன்னும் இண்டிபெண்டன்ஸ் எங்களுக்கு வரல. உமனுக்கு அவ்வளோ ஃபுல்லாக வரல எங்களுக்கு. நாங்கள் எதிர்பார்த்த இண்டிபெண்டன்ஸ் இன்னும் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதுவும் ரிசர்ச் மாதிரி ஃபீல்டு, வேற வேற ஐடி ஃபீல்டுலாம் எப்படி இல்லைன்னு தெரியல எனக்கு. பட் கமர்ஷியல் ஜாப்ல நம்ம இருந்தோம் அப்படின்னா மாச சம்பளம் வருது அப்படின்னா அவங்கள வேற மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனா இங்க ரிசர்ச் வரும்போது மானிட்டரி பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி வராது எங்களுக்கு. கரெக்ட். ஆனா காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நாங்க லேப்ல இருக்க வேண்டியது இருக்கும். ஸோ வீட்ல சரியா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. வீட்டில் யூஸ்வலாக எதிர்பார்க்குற கேர்ள்ஸ் கிட்ட இருந்து உமன் கிட்ட இருந்து என்னென்ன எதிர்பார்க்குறாங்களோ வீட்டு வேலை பண்ணணும், அதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது. ஸோ ரிசர்ச்னு வரும்போது உமனுக்கு டபுள் ப்ராப்ளம். மென்னுக்கு எவ்வளோ ப்ராப்ளமோ அதை விட டபுளாக இருக்கும் எங்களுக்கு. ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் ஐ திங்க் வி ஹாவ் டு ஹாவ் சம் குட் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் ரிசர்ச்சர்ஸ். அதுவும் உமன் ரிசர்ச்சர்ஸ் நிறைய பேர் இல்லை தான். உமன் ரிசர்ச்சர்ஸ் கம்மியாக தான் இருக்காங்க பர்சன்டேஜ். அதனால தான் நான் வந்துட்டு அதான் சொல்லிட்டு இருக்கேன் இங்கே ஓப்பன் பிளாட்ஃபார்மில். நான் சொல்லிட்டு இருக்கேன், புட்டிங் அவர் ரிக்வெஸ்ட் டு ஆல் த பேரண்ட்ஸ், ஃபியூச்சர் டு பி பேரண்ட்ஸ் ஆல்சோ, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ரிசர்ச் பண்ற மாதிரி உங்க குழந்தை, அதுவும் பொன் குழந்தை வந்தாங்க அப்படின்னா ப்ளீஸ் என்கரேஜ் தெம், சப்போர்ட் தம் ஆஸ் மச் அஸ் யூ கேன். இதுதான் சொல்லுவேன். ஸோ அதுலாம் இருக்கு ஒரு பக்கம். எனிவேஸ் இந்த பயோசென்சரும் சரி நாப்கினும் சரி, ஐம் வெரி ஹாப்பி. அட் த எண்ட் ஆஃப் த டே ரெண்டுமே நான் வந்துட்டு ஒன்று நான் சுத்தமாக எதிர்பார்க்காதது. பயோசென்சர் என்னோட லிஸ்ட்லயே இல்லை. ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அதனால வந்துட்டு ஓகே, லிஸ்ட்ல இல்லாமலே இவ்வளோ சூப்பரா நம்ம பண்ணிட்டோம் வந்துருச்சே அப்படின்றது. இன்னொன்று வந்துட்டு இதுதான் என்னோட ப்ரொபோசல், பயோடிகிரேடபிள் சானிடரி நாப்கின். அங்க யூ ஒன்ட் பிலீவ் இட், வென் ஐ சா மை விக்டரி மொமெண்ட்ஸ் சொல்லும் போது எல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் அமைச்சரா இருக்கும். பட் அந்த நாப்கினை நான் தயாரிச்சுட்டு அந்த ஃபுல் நாப்கினை வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு புதைச்சி வைக்கும்போது தினம் நோண்டி நோண்டி பார்ப்பேன் என்ன இருக்குன்ட்டு. இது நம்மளோட மேக், என்னோட குழந்தை அப்படின்னும் போது அது ஒரு மாதிரி ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. நமக்கு வந்துட்டு தினம் வந்துட்டு காலையில வந்து அந்த நேரத்துக்குலாம் நான் எழுந்திக்கவே மாட்டேன் சின்ன சமயத்துல எல்லாம். காலையில எழுந்த உடனே போயிட்டு நான் அதான். ஆனா டெய்லி தோண்டி பார்த்ததுனாலதான் அந்த டைம் கொஞ்சம் 20 days கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் ஆச்சு. ஆனா அது மூடி அப்படியே வச்சிருந்தோம், நல்லா மூடி வச்சிருந்தோம்னா 15 daysக்குள்ள ஃபுல்லா டிகிரேட் ஆயிடுது. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் தோண்டி பார்க்கும்போது மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது தோண்டி பார்த்தா உள்ள அங்க பூச்சி சாப்பிட்டுட்டு இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு நமக்கு அந்த ஃபீலிங். அதே சமயம் ஃபர்ஸ்ட் நாப்கின் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த ஃபீலிங்கு, நம்மளே யூஸ் பண்றோம் அப்படின்ற அந்த ஃபீலிங்கு, அதுவும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு டென்ஷனும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்துட்டு ஓகே ஏதோ ஒண்ணு நல்லதோ கெட்டதோ நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த விக்டோரியஸ். நீங்க சொல்றது வந்து இப்ப அதாவது நீங்க இண்டஸ்ட்ரியலி வந்து நீங்க எடுத்துட்டு போகணுங்கிறத பாக்குறீங்க இல்லையா? இப்ப வந்து லைக் வை நாட் மேக் இட் லைக் ஒரு விமன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அந்த மாதிரி, இந்த செல்ஃப் சஸ்டைனபிள் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராம்ஸ் அந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகுமா? ஆர் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் மூலமா நீங்க சொல்றீங்க? அதுதான் ஒர்க் அவுட் ஆகும். பிகாஸ் இதுல கொஞ்சம் லேபர் இன்டென்சிவ் ஒர்க் மட்டும் தான் இருக்கு. மெஷின் ரிலேட்டட் ஒர்க் ஜாஸ்தி இல்ல இதுல. சோ இட் வில் பீ பெட்டர். ஹவ் இஸ் தி மார்க்கெட் லைக்? இப்ப நம்ம அந்த மாதிரி குரூப்ஸோட வர்க் பண்றோம் அப்படினா, பிகாஸ் ஐ அம் வர்க்கிங் வித் a lot of such groups, சோ நல்லா தெரியும்ங்கறதுனால லைக் நம்மளால வந்து எங்கேயாச்சும் இஃப் யூ கேன் பி அ சேஞ்ச் மேக்கர் a little bit னா கூட வந்து ஒரு நல்ல விஷயம். சோ ரெண்டு பேரை கனெக்ட் பண்ணி நாளைக்கு சொசைட்டிக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் கிடைக்குதுன்னா வந்து நத்திங் லைக் இட் இல்லையா? சோ இப்போ வந்து என்ன மாதிரி ஒரு இது தேவைப்படும் லைக் ஃபார் தெம் அண்ட் லைக் ஹவ் இஸ் a மார்க்கெட்? ஓகே, என்ன ஃபெசிலிட்டிஸ் தேவைப்படும் கேக்குறீங்களா? ஆமா, நாப்கின் பண்றதுக்கு இது வந்துட்டு ஆக்சுவலி மிச்சம் நாப்கின்க்கு யூஸ் ஆகுற மாதிரி அந்த பெரிய மெஷினரிஸ்லாம் இதுல இதுக்கு ஒத்து வராது. அண்ட் ஆல்சோ சீலிங் மெத்தட் வந்து இது வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சீலிங் மெத்தட். இதுக்கு அந்த ஹீட் சீலிங் மெத்தட் ஒத்து வராது. ஸோ வந்து இட் ஹேஸ் டு பி எல்லாம் மேனுவலா பண்ற மாதிரி இருக்கும் சீலிங். அது சால்வெண்ட் மெத்தடு. ஸோ எல்லாம் கொஞ்சம் லேபர் இன்டென்சிவ். ஸோ இட் கேன் கிவ் அ லாட் ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஆல் த லேடிஸ். அது வந்துட்டு இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் இண்டஸ்ட்ரி ஃபார் தட்.
மார்க்கெட் இது வந்துட்டு உங்களுக்கு தெரியும். பயோடிகிரேடபிள் நாப்கின் என்னதான் வந்துட்டு இப்போ சஸ்டைனபிள் மெத்தட்ல நமக்கு கப்பு மென்ஸ்ட்ரல் கப்பு வந்தாலும் நிறைய பேர் நம்ம யோசிக்கிறோம் கப்பு யூஸ் பண்றதுக்குன்னா. கரெக்ட். ஒரு கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் 50% கேர்ள்ஸ் அண்ட் உமன் வி திங்க். அதனால ஸோ அந்த 50% வந்துட்டு நாப்கின் யூஸ் பண்றதுக்கு திங்க் பண்ண மாட்டாங்க. தே வாண்ட் டு சேஞ்ச். பாத்தீங்கன்னா மனுஷங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு பயோடிகிரேடபிள் ஆப்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணணும்னு தான் ஆசை இருக்கு எல்லாருக்கும். ஸோ அது சேஞ்சும் ஆகணும், அதே சமயம் வந்துட்டு வலியும் இருக்கக்கூடாது, எதுவும் மெஸ்ஸி ஹேசல் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி லேடிஸ்க்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது வந்துட்டு மெஷினரிஸ் பொறுத்த வரைக்கும் இதுக்கு பெருசா இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. இட் ரிக்வயர்ஸ் a lot of labor. அவ்வளவுதான். சோ நிறைய கேஸ் ஐ அம் கோயிங் டு டேக் திஸ் ஆஃப்லைன் அண்ட் உங்களை டார்ச்சர் பண்ண போறேன். பிகாஸ் கண்டிப்பா இதனால வந்து ஒரு 2-3 பேருக்கு அட்லீஸ்ட் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா இட் வில் பி அமேசிங். ஸோ மக்களே, ஸோ இவ்வளோ நேரம் வந்து அவங்க தன்னோட இன்வென்ஷன்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அனதர் சைட் ஷி ஆல்சோ ரன்ஸ் அ பிராண்ட். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். எஸ், இப்போதான் நான் லாக்டவுன் அப்போதான் நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா இது வந்துட்டு ஐ ஹட் பீன் ஒர்க்கிங் ஆன் திஸ் பிராண்ட் ஃபார் அபவுட் 3 years. லேப்லயே வந்துட்டு சைமல்டேனியஸாக ஒர்க் பண்ணுவேன். ஆர்கானிக் காஜல் யூஸ் பண்றது, ஐ மீன் காஜல் மேக் பண்றது, லிப் பாம் மேக் பண்றதுலாம் எப்படி அப்படின்றது. அண்ட் ஆல்சோ ஒரு தேர் இஸ் ஒன் டெக்னிக், ஆயில் இன் வாட்டர் technique used in lotions. So oil and water doesn't mix and every one of us know that. So அது வந்து emulsifying wax ன்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. இட் இஸ் a completely chemical based இது. ஸோ என்னதான் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் நம்ம எங்க போய் வாங்கினாலுமே எமல்சிஃபைங் வேக்ஸ் இல்லாம ஒண்ணுமே இருக்காது, எங்கேயுமே எதுவுமே கிடைக்காது. ஸோ ஐ வாண்டட் டு யூனோ நம்மளோட இன்வென்ஷன், நம்மளோட நாலேஜ் இதுலயும் காட்டலாம் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு லோஷன் வித்தவுட் த யூஸ் ஆஃப் எமல்சிஃபைங் வேக்ஸ், ஆயில் வாட்டர் ரெண்டும் மிக்ஸ் ஆகுற மாதிரி ஒரு பிளான்ட் பேஸ்டு எக்ஸ்ட்ராக்ட் எனக்கு கிடைச்சது ஃபைனலி. ஸோ நிறைய பிளான்ட்ஸ்ல நான் ஒர்க் பண்ணி அந்த பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ட்ஸ்லாம் வந்துட்டு ஒன்னொன்றையும் ட்ரை பண்ணுவேன். ஸோ சின்ன சின்ன அமௌண்ட்டை 50 ml நான் பண்ணி பார்ப்பேன். நான் ஆயிலும் வேக்ஸும் வாட்டரும் மிக்ஸ் ஆகுதான்ட்டு. ஸோ இப்படி நான் பண்ணும்போது அந்த நிறைய டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ்ல நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ட்ல இந்த பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ட் இட் வாஸ் ரியலி வெரி சர்ப்ரைசிங் ரிசல்ட்ஸ் கொடுத்தது. அண்ட் ஸ்டெபிலிட்டி ஆல்சோ வாஸ் வெரி குட் அதில். ஆனால் வந்துட்டு இட் டுக் அ வெரி லாங் டைம் ஃபார் மீ டு அரைவ் அட் திஸ். ஒரு 3 years வந்துட்டு வென் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஆன் திஸ் வாட்டர் பியூரிஃபிகேஷன் மெம்பரேன், பயோசென்சர் எல்லாமே பண்ணும்போது சைட் பை சைடாக கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது, நமக்கு ஃப்ரீ டைம்னா வேற எதுவுமே இல்லை, இந்த மாதிரி தான் ஏதாவது பண்ணணும். ஈவினிங் டைம்ல எனக்கு நான் டாக்ஸுக்கு போய் ஃபீட் பண்ணுவேன் கேம்பஸில். அந்த டாக்ஸுக்கு ஃபீட் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் கூடங்க 7 o'clock திரும்ப வரேன் நான் லேபுக்கு. 7 to 8:30 எனக்கு டைம் இருக்கு இன்னமும் 1 hour. அந்த 1 hourல ஏதாவது அவசரமா பண்ணிட்டு. நீங்க எப்ப வீட்டுக்கு போவீங்க பை தி வே? 8:30 8:45 தான் கிளம்புவேன். நான் அங்கிருந்து அண்ணா யூனிவர்சிட்டில இருந்து கிளம்பி இங்க போரூர்ல வீடு. ஸோ 2-wheelerல தான் வந்துருவேன் நான். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்ட்ரெயிட் ரோட் அப்படியே போயிட்டு இருக்கணும். அதான் ஒரு 8:45க்கு வைண்ட் அப் பண்ணணும். அதுவுமே வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நமக்கு கொடுக்கும் வீட்டில். நான் 9 o'clock மேலே 9:30க்கு மேலே கூட கிளம்பலாம் நான் நினைச்சா. ஆனால் வந்துட்டு ஐம் நாட் அலவுட். அது ஒரு இது. ஸோ இன்னும் அது உட்காந்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருப்பேன் இந்த க்ரீம்ஸ் எல்லாம். ஸோ இந்த பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ட் வாஸ் வெரி நைஸ். ஆனால் இந்த ஸ்கின் கேர் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே நான் இன்னும் பேட்டன்ட் பண்ணலை. So I can not completely reveal what I've used and all. பட் நம்மளோட ப்ராடக்ட்ல அதுதான் வந்துட்டு அதே மாதிரி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணணும். பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ட்ஸ்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னா ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ணணும். அதுவுமே வந்துட்டு ஃபுட் கிரேட் ப்ரிசர்வேட்டிவ் தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ தேர் இஸ் அ சேயிங் தட் you should not apply anything on your skin that you cannot eat அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்ட்லி. அது வந்துட்டு இட் ஹாஸ் டு பி எடிபிள் whatever, because in fact நமக்கு வந்துட்டு சாப்பிடுறது வந்துட்டு it goes through 3 steps of cleansing before it reaches your gut. கிட்னில வந்துட்டு எல்லா டாக்ஸிக் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம பிளட்ல அதை அனுப்போம். பட் வாட் யூ அப்ளை ஆன் யுவர் ஸ்கின் டைரக்ட்லி கோஸ் டு த பிளட் ஸ்ட்ரீம். கரெக்ட். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு லிவருக்கு போயிட்டு அது வந்துட்டு இட் கெட்ஸ் ஃபில்டர்ட் அண்ட் தென் யுவர் லிவர் ஆல்சோ கெட்ஸ் அஃபெக்டட்.
லாட்ஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ். இந்த இமல்சிஃபைங் வேக்ஸ் மட்டும் நான் சொல்லலை, ஃபீனாக்சி எத்தனால்னு சொல்லிட்டு ஒரு ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ணுவாங்க, தட் இஸ் கார்சினோஜெனிக். Okay. லாட் ஆஃப் கார்சினோஜெனிக் Okay. ப்ராடக்ட்ஸ் ஆர் யூஸ்ட். அண்ட் அது நம்ம ட்ரேஸ் அமௌண்ட்ஸாக தான் நம்ம போகிறோம். நம்ம வந்துட்டு என்ன சொல்லுவோம், மேக்கப் குவாலிட்டி நான் என்ன இத்தனோன்னு தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் டெய்லி இத்தனோன்னு நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே நம்ம பிளட்டுக்கு தான் போகுது. So our Correct. liver and kidney only is getting affected on daily Correct. basis. Correct. Also lipsticks and நம்ம sunscreen lotion zinc oxide இருக்கும், zinc oxide நானோ பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அதில் வந்துட்டு zinc oxide நானோ பார்ட்டிகல்ஸ் யூஸ் பண்ணாமலேயே நான் வந்து செல்லுலோஸ் பேஸ்டு சன்ஸ்கிரீன் லோஷன் தயாரிச்சிருக்கேன் நம்மளோட ஸ்கின் கேர் ரேஞ்சில். ஸோ நானோ பார்ட்டிகல்ஸே யூஸ் பண்ண, யூஸ்வலாக ஜிங்க் ஆக்சைடு யூஸ் பண்ணாதான் அந்த யூவி ரேஞ்சுக்கு வந்துட்டு யூவி ரேஞ்சில் அப்சார்ப் பண்ணும். அது ஜிங்க் ஆக்சைடு மட்டுமே ஹேஸ் அ கேப்பபிலிட்டி ஆஃப் அப்சார்பிங் யூவி ரேஞ்ச். பட் என்னோட அந்த செல்லுலோஸ் பாலிமரே வந்துட்டு நான் யூஸ் பண்ணது, இட்ஸ் அ நேச்சுரல் பாலிமர். அதுவே வந்துட்டு இட் இஸ் அப்சார்பிங் யூவி. சோ அதனால வந்துட்டு எனக்கு தேவைப்படல. இப்ப வந்து எனக்கு இந்த டீடைல்ஸ் ரிவீல் பண்ணாதீங்க. அடுத்த வீக் வந்து ஐ திங்க் ஐ அம் கோயிங் டு எக்ஸ்டெண்ட், பிகாஸ் நம்ம காஸ்மெட்டிக் வந்து எல்லா விமனுமே வந்து யூஸ் பண்றோம். பட் வாட் இஸ் இன் யோர் காஸ்மெட்டிக் அப்படின்னா வந்து யாருக்கும் தெரியாது. தே ஒன்லி மென்ஷன் தி பிராண்ட். அண்ட் இப்ப வந்து நிறைய வந்து ஹோம் மேட் பிராண்ட்ஸ் எல்லாமே வருது. பட் தென் அது வந்து ஒரு பக்கம் ஒண்ணு ரொம்ப அஃபோர்டபுளா இருக்காது, இல்லைன்னா வந்து ஸோ அதுல என்ன இருக்கு அந்த இண்டஸ்ட்ரியல் இதோட கம்பேர் பண்ணிட்டு எனக்கு அந்த ரிசல்ட்ஸ் வரல அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ ஐ திங்க் நெக்ஸ்ட் வீக் நீங்க ஃப்ரீயா இருப்பீங்களா? 4 o'clock? No problem. இல்லைனாலும் ஃப்ரீயா வச்சுக்கோங்க. ஸோ So we are going to have, I mean, we are going to extend this particular episode. ஏன்னா வந்து எல்லாருக்குமே தெரியணும் அவங்க யூஸ் பண்றதுல வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. We have one person who has experimented பிரிச்சு மெஞ்சாச்சு. So she will be the right person to explain you. And before that, one more comment வந்து இங்க இருக்கு. It can be made as cottage industry அப்படின்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பா காட்டேஜ் இண்டஸ்ட்ரி எடுத்துட்டு போறதுதான் அதுதான் வந்துட்டு இதுக்கு கரெக்டா இருக்கும். மாஸ் பிளான்ட் இண்டஸ்ட்ரியா எடுத்துட்டு போனா வந்துட்டு அவங்க, தட்ஸ் வை யூ நோ பிக் கம்பெனிஸ் ஆர் ஹெசிடேட்டிங் டு கம் ஃபார்வர்ட் கொலாபரேஷன் பண்றதுக்கு இந்த விஷயத்துக்கு. அவங்களுக்கு தே வாண்ட் டு மேக் த ஜாப் ஈஸி. ஒரு மெஷின் வாங்கிட்டு பர் அவர் வந்துட்டு எனக்கு 10,000 நாப்கின்ஸ் அந்த மெஷின் மூலமா கிடைக்கணும் அப்படின்னு தான் அவங்க நினைப்பாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு இது வந்துட்டு காட்டேஜ் இண்டஸ்ட்ரிக்கு தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஐ திங்க் மீன்வெல் வில் ஆல்சோ ஒர்க் ஆன் செல்ஃப் ஹெல்ப் குரூப். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு குரூப் வந்து தட் வில் பி ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ மக்களே, இஃப் யூ வாட்சிங் இட் ஆர் இஃப் யூ கோயிங் டு வாட்ச் இட் அட் அ லேட்டர் டைம், அடுத்த வாரமும் வந்து இதே கெஸ்ட் தான். ஸோ இதே கெஸ்ட் வந்து இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறாங்க. உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லா உமனுக்கும் சரி, அண்ட் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற சில்ட்ரனுக்கும் முக்கியமாக அதை பார்க்க சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீக் சேம் டைம் 4 o'clock வில் ஹாவ் Preethi Ramadoss the next week as well. நன்றி, வணக்கம் ஃபார் வாட்சிங் திஸ். தேங்க்யூ பிரீத்தி. நான் லாஸ்ட் மினிட்ல உங்ககிட்ட நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். அண்ட் திஸ் டைம் அகைன் நான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல லைவ்லயே வந்து உங்களை கேட்கிறேன். ஸோ ஃபார் த நெக்ஸ்ட் வீக். பட் தென் this how we have been sharing a relationship. So அதையும் நான் சொல்லி ஆகணும். So thank you so much Preethi. Yes, thank you so much Soumya, and you have been really great. எனக்கு அந்த ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு I have benefited. நான் அவங்க என்ன பெனிஃபிட் பண்றதை விட நான் தான் அவங்களால ரொம்ப பெனிஃபிட் ஆயிருக்கேன். in very crucial stagesல ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க சௌமியா. Really happy to know her in my life. I'm blessed to know Soumya in my life. Thank you. Thank you Soumya. Thank you so much. See you all. Yeah. Bye.